அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் இறுதியில் எக்ஸாம் வச்சு ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் நம்ம கொடுத்து இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் பேஸ் சர்டிஃபிகேட் வந்து முடிஞ்சுது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட அதாவது செகண்ட் பேஸ் சிவி வந்து நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15/9/2025 15/9/2025 ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து சென்னையில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்களாம் இந்த செகண்ட் பேஸ் சிவியில் வந்து செலக்ஷன் ஆனவங்க தேவையான அப்ளை பண்ணும்போது நம்ம கொடுத்த அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் சிவிக்கு போயிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். 15/9/2025 இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் 16 இருக்குது, அப்புறம் 17 மொத்தம் வந்து 3 நாள் நடைபெறுது. 17/9/2025 3 நாளைக்கு வந்து சிவி வந்து நடக்குது. ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்தது தான். அதாவது ஃபஸ்ட்டு சிவி நடக்கும்போது நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகிட்டாங்கன்னு நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க. அதில் நம்ம வந்து செகண்ட் சிவி வரும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் செகண்ட் சிவி உடனடியாக கொடுக்காம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ப்ராக்டிக்கல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய டயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஸுக்கான சிவி வந்து விட்டுருக்காங்க. ரைட்டா, சரி ஒரு ஓகே நல்ல விஷயம் தான். நிறைய பேர் ஆப்சென்ட் ஆனாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் வைக்கும்போது நிறைய பேர் மேபி ப்ராக்டிக்கல் நிறைய பேர் ஆப்சென்ட் ஆவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ நிறைய பேர் ஆப்சென்ட் ஆவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த குறிப்பிட்ட வேக்கன்சி வந்து சரியாக வந்து ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஆப்சென்ட் ஆனவங்களுக்கு மாற்றாங்க அடுத்து கட் ஆஃபில் இருக்கிறவங்க செகண்ட் சிவிக்கு கூப்பிட்றது நல்ல விஷயம் தான். பட் அது உடனடியாக வந்து அவங்க கூப்பிட்டுருக்கலாம், இவ்வளோ டிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி எது எப்படியோ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த செகண்ட் சிவி முடிச்சதுக்கப்புறமாவது ஒரு 10 days 15 days பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்ட ப்ராக்டிக்கலுக்கு வந்து நமக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். மேக்ஸிமம் சிவிக்கு போனவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதை நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா அப்படியே ப்ராக்டிக்கல் வந்து செலக்ட் ஆகிருவீங்க. நீங்கள் சரியாக சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் மட்டும் தான் அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆவாங்க, மற்றவங்களாம் யாரும் வந்து ரிஜெக்ட் ஆக மாட்டாங்க. ஆப்சென்ட் ஆனவங்களும் ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா ஆப்சென்ட் ஆகிட்டாங்க, சிவிக்கே அவங்க போகல அப்படின்னா ஸோ ப்ராக்டிக்கலுக்கு வந்து அவங்க வந்து கூப்பிட மாட்டாங்க. சரி, ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, 2024 ஏப்ரல் மேல் அந்த டயத்தில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 yearக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு டிலே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணதில்லை. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான். சார் டைம் பாஸ் பண்ணுறாங்க சார், 2024 நோட்டிஃபிகேஷனு, 2025 சர்டிஃபிகேட், அப்புறம் 2026 ப்ராக்டிக்கல், 2027 தான் இவங்க போஸ்டிங்கை போடுவாங்களா, அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கமெண்டில் நான் பார்த்தேன். உண்மையை சொல்ல போனால் எனக்கு அப்படி தான் தோணுது, ரொம்ப டைம் பாஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லுது. சிவி முடிச்சிங்க, எவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க என்ன அப்படின்ற விவரங்கள் கண்டிப்பாக உடனடியாக நம்ம அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வித்தின் 1 weekலேயே வந்து செகண்ட் பேஸ் சிவி வந்து பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு சிவிக்கு வராதவங்க செகண்ட் பேஸ் கொடுத்துருக்கலாம். அதுக்கு மாதக்கணக்காக இழுத்தடிச்சிட்டு இப்போ தான் வந்து செகண்ட் சிவி வந்து விட்டுருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் நானும் வந்து இந்த ஏதோ டைம் பாஸ் பண்ணுறாங்களோ, ஏன்னா இவ்வளோ இழுத்தடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. பட் இதுக்கப்புறமா வந்து விரைவாக முடிச்சிருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ செகண்ட் சிவி முடிச்சதுக்கப்புறம் 3rd 4th வருமா நமக்கு தெரியல. ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறோம் சிவிக்கு போகிறீங்க இல்லையா, ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்களா, இல்லை ஓரளவுக்கு எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அதை சொன்னால் மட்டும் தான் நமக்கு தெரியும். நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகிருந்தால் மேபி 3rd சிவி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ இதோட அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட ப்ராக்டிக்கலுக்கு வந்து நமக்கு டேட் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ செப்டம்பர் மிடில் நம்ம இருக்கிறோம். அப்போ வந்து செப்டம்பர் இறுதி அல்லது அக்டோபரில் தான் நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது. ரைட்டா, ஸோ அக்டோபர்னு வச்சுக்கோங்க. இந்த மாதம் இறுதி கூட ஒரு 15 days வந்து இதுக்கே கூட அவங்க டைம் எடுத்துப்பாங்க. அப்படி வச்சா கூட நமக்கு வந்து முன்கூட்டியே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லையா, அப்படி கொடுத்து அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் வைக்கணும்னா அக்டோபரில் தான் நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ரைட்டா, அக்டோபரில் ப்ராக்டிக்கல் வச்சு அதுக்கு ரிசல்ட்டை வந்து அவங்க நவம்பரில் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து டிசம்பரோ அல்லது ஜனவரியோ வந்து சிவி முடிப்பாங்க. ஸோ இந்த வருஷத்தை இறுதியில் தான் வந்து ஒரு ஃபைனல் ரிசல்ட்டை வந்து கொடுப்பாங்க. 2026 நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்பாக நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களை ரெடி பண்ணி விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ரைட்டா, ஸோ 2024 எலெக்ஷனுக்கான நிச்சயமாக இந்த வருஷம் இறுதிக்குள்ளே ப்ராக்டிக்கல் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு ஜனவரி அது பொங்கல் முடிஞ்சு அந்த டயத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேலை போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. ஸோ அதுக்குள்ளே ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு, ஏன்னா தேர்தல் இருக்கிறதுனால எல்லா அரசு பணிகளையுமே வந்து ஃபில் பண்ணுறது, இல்லை ஏற்கனவே வந்து கால் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து அதை பணி நியமனம் கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து எலெக்ஷனுக்கு முன்பாக முடிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு மேபி நெக்ஸ்ட் மந்த் ப்ராக்டிக்கல் வரலாம். அதுக்கு முடிச்சுட்டு 1 monthல நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சிவி முடிச்சுட்டு நமக்கு வந்து இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, சரி. இந்த வீடியோ மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு சில டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. சார் செகண்ட் சிவியில் எனக்கு வரல சார், நான் ஃபஸ்ட்டு சிவியில் செலக்ட் ஆகிருந்தேன் அப்படின்லாம் போட்டிருந்தீங்க கமெண்ட்டு. ஃபஸ்ட்டு சிவியில் செலக்ட் ஆனவங்க செகண்ட் சிவில் வராது. உங்களுக்கு அடுத்த கட்டமாக கட் ஆஃபில் இருப்பாங்களே அவங்களுக்கு தான் வரும்.
அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிவியில் நீங்கள் ஆப்சென்ட் ஆயிருந்தீங்கன்னா செகண்ட் சிவில் வராது. நீங்கள் ஆனால் அதுக்கே போகல, மறுபடியும் உங்களை கூப்பிட மாட்டாங்க. ரைட்டா? ஸோ அடுத்த கட் ஆஃபில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் தான் கூப்பிட்ருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு சிவிக்கு நான் போனேன், எனக்கு செகண்ட் சிவி வரலன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் போயிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து செலக்ஷனாக இல்லையான்னு நமக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு அடுத்து கீழே இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு அடுத்தது கீழே கட் ஆஃப் மார்க்கில் இருந்திருப்பாங்க. அந்த ஆப்சென்ட் ஆனவங்களுக்கு பதிலாக அடுத்த கட் ஆஃபில் இருக்கிறவங்கள தான் உங்களுக்கு வந்து செகண்ட் சிவியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த கமெண்டில் பார்த்த நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி சிவி அட்டன் பண்ணுறவங்க நாளைக்கு மறுநாள் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே சிவியில் வந்து எல்லோரும் ப்ரெசென்ட் ஆனாங்களா, நிறைய ஆப்சென்ட்டாக இருக்கா, அங்கே என்ன நடந்தது அப்படின்றத உங்களுடைய அனுபவத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் அடுத்தடுத்து அப்டேட்டுகள் ஏதாவது அஃபிஷியலாக நமக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.